வணக்கம். இன்றைக்கி வந்து 2 in 1 டேஸ்ட்டில் கத்திரிக்காய் தொக்கு தான் பண்ண போனோம். அதாவது பிரியாணிக்கு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸுக்கு, அதுக்கப்புறம் டிஃபன் ஐட்டத்துக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு நல்லா வந்து ப்ரௌன் கலர் வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நான் வந்து பச்சை கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன கத்திரிக்காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்திரிக்காவை நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு, அப்புறம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பொடிசாக நறுக்கின வெங்காயம் வந்து லைட்டாக வதக்கிட்டு அது லைட்டாக ஊற வச்சுட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டு அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சால் அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சாசனை போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், காரத்துக்கு இந்த மாதிரி வர மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா பச்சாசனை போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளியை அரை மணி நேரமாக நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா பச்சாசனை போகிற வரைக்கும் ஒரு 7 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச கத்திரிக்காவை போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே நம்ம வறுத்து வச்ச பொடியும் போட்டு அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து 2 in 1 டேஸ்ட்டில் வந்து கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும், கொஞ்சம் திக்காகவும் சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு, இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ அட்டகாசமாக காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி தாராளமாக சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.